வர வைப்போமா எல்லாரும். ஆண்டவருடைய கிருபை உங்கள் யாவருக்கும் உண்டாயிருப்பதாக. அவருடைய இரக்கம் அளவில்லாதது, யாவர் மேலும் அவருடைய சமூகம் பூரணமாய் தங்குகிறது. இங்கே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கபடியாக பரிசுத்த வேதாகமும் ஆசீர்வாதங்களின் புத்தகம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நாம் எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற என்றதான விலை கொடுத்தால்தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆமென். வேதாகம் ஆசீர்வாதமான புத்தகம். அதில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தம் உண்மை, வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. வாக்குத்தத்தம் என்ன இருக்கிறதோ அது உங்கள் வாழ்க்கையில் 100% கிரியை செய்யும். ஆனால் அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒன்று கீழ்ப்படுதல் என்றதான ஒன்று. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்முறைப்படுத்தும் போது வேத வசனங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொந்தமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். இந்த காலங்களிலே நம்ம என்ன பார்க்க இருக்கிறோன்னா, மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை. எனவே இந்த சப்ஜெக்டுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேத பகுதியுடைய தலைப்பு மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை. எனவே மற்றவர்களை மன்னிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மைகள் நடக்கிறது என்றும் நாம் பார்க்க போகிறோம். மன்னிப்பு யாரால் உருவானது என்றையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என்றையும் நான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னப்பட்ட ஒரு வசனம் தான், கட்டுண்ட கள்ளன் தன் கட்டுகளை அவிழ்த்து கொள்ளக்கூடுமோ. ஒரு கள்ளனை கட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த கட்டுகளை அவனால் அவிழ்த்து கொள்ள மூட முடியாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போது கட்டு இல்லாத ஒரு தேவை, கட்டு இல்லாத ஒரு கட்டில் இருக்கிற ஒருவனை அந்த கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் பாவியாக இருக்கிறான். ஜென்ம பாவங்களும் நம்முடைய கர்ம பாவங்களும் மனுஷனை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. எந்த மனுஷனும் பாவியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவன் பிறக்கும் போதே பாவத்திலே என் தாயானவன் என்னை கற்பம் தரித்தாள் என்று சாலமோன் எழுதுகிறார். ஸோ எந்த மனுஷனும் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறான். அப்போ நம்முடைய பாவங்கள் கட்டிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டுமானால் பாவம் இல்லாத ஒரு தேவை அவர் வந்தால்தான் நம்முடைய பாவத்திலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்க முடியும். ஸோ அப்படி வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை. இதில் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா எல்லாருமே. மன்னிக்கும் குணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனின் மேன்மை, உயர்வு, மதிப்பு போன்றவைகள் எல்லாம் இந்த மன்னிக்கும் குணம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் தெய்வீக தன்மை பெற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் ஒருவருக்குத்தான் உண்டு. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த அதிகாரத்தை தமது பிள்ளைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய மன்னிப்பாகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு நபரை மன்னிக்கும் போது உண்மையாகவே அது மன்னிப்பு நடக்கிறது, அவங்களுக்கு விடுதலை நடக்கிறது. நம்பர் 1 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மிக முக்கியமானது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம உங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பாவத்தை அறிக்கையிடணும், அதில் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஞானஸ்தானத்தின் அடையாளம் என்ன? நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கேன் என்றதான ஒரு அடையாளத்தோடு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறோம். பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை நான் பாவம் செய்திருப்பேன் ஆனால் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் என்ன செய்யணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு முறை ராபோஜன பந்தி எடுக்கிறோம். ராபோஜன பந்திக்கு முன்பதாக என்ன செய்வாங்கன்னா, பாவத்தை அறிக்கையிடும்படியாக ஜெபம் செய்ய சொல்லுவாங்க. ஒருவேளை தெரிஞ்சும் தெரியாமல் பாவம் செய்திருப்பேன்னா அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் சுத்தமுள்ளவனாக இருக்கும்போது அந்த ராபோஜன பந்தியை நான் அனுசரிக்க வேண்டும் என்றதுக்கு அடையாளமாக பாவத்தை அறிக்கையிடும்படியாக சபைகள் என்று என்ன செய்கிறது சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் பாவியாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே என் இளம் வயதின் பாவத்தை நினையாதிரும் என்றான். ஏனென்றால் பாவம் மிக கொடுமையானது. எனவே தான் நாம் பாவ மன்னிப்பின் மன நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்போதும் உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிறைவு இருக்கணும். நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், மன்னிப்பு ஆக்கப்பட்டிருக்கு, நான் விடுதலை ஆக்கப்பட்டு பரிசுத்த ஜனமாக இருக்கின்றதான ஒரு நிச்சயம், மன நிறைவு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றுதான் அங்கே தாவீது சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பாவங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்பட வேண்டும்.
இங்கே நீங்கள் வாசிக்கும் போது நாம் செய்யும் பாவங்கள் நாம் மறைக்காமல் மனதார கர்த்தரிடம் அறிக்கையிட்டாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே இன்னைக்கு அநேக ஜனங்கள் விழுந்து கிடக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் பாவத்தை அவர்கள் மூடி மறைத்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. இல்லை என்றால் நான் செய்வது பாவம் என்று அறியாது இருக்கிறதான இன்னொரு வாழ்க்கை. நான் ஒரு தவறை ஒரு முறை செய்யும் போது தான் அது குற்ற உணர்வு இருக்கும். ஒரு தவறை நான் மீண்டும் மீண்டும் செய்யும்போது அந்த குற்ற உணர்வெல்லாம் போய் உங்கள் இருதயம் கல்லாக மாறிடும். அப்போ கல்லான இருதயத்தை நீங்கள் புரட்டினால் உங்களுக்கு சரியான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். உங்கள் கல்லான இருதயத்தை புரட்டப்பட வேண்டும். அப்போ எது பாவம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவன் அவன் ஏமாத்துறான், திருடுறான், அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கத்தை வைத்திருக்கிறான். ஏன்டா ஏமாத்துறேன்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கத்தை வைத்திருக்கிறான். அது சரி என்று சொல்லுகிறான். எனவே நான் செய்வது தவறு பாவம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால், வேத வசனத்தை ஒருவன் வாசிக்க பிரசங்கத்தை கேட்க நான் எதிலே பாவம் செய்கிறேன் என்று உங்களாலே அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்குகளை என் இருதயத்தில் வைத்தேன். நான் பாவம் செய்யக்கூடாது என்றால் உம்முடைய வாக்குகளை என் இருதயத்தில் வைத்தேன். அப்ப நான் செய்வது பாவம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால், வேத வசனத்தை நீங்கள் இருதயத்தில் வைக்கும் போது, வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது நான் செய்கிற பாவம் இன்னதென்று எனக்கு தெரியும். ஏனென்றால் பாவத்தை வெளிப்படுத்துகிறதும் பாவத்தை உணர்த்துகிறதும் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொல்வார், நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்பும்போது அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். ஆமென். அப்போ பாவத்தை நம்ம செய்வோம் அப்படின்னா, ஒருவேளை பாவத்தை அறிக்கையிட்டாலே நமக்கு நிச்சயமாக மன்னிப்பாகிறது. அப்போ தேவனின் கிருபையில் தான் நமது அக்கிரமமும் மீறுதலும் சுத்திகரிக்கும். அவர் கிருபையினாலே நம்முடைய அக்கிரமம் மீறுதல் சுத்திகரிக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது, பாவத்தில் இருக்கிறவனை கர்த்தர் புறக்கணிக்கிறார். ஒரு மனுஷன் பாவத்திலே இருக்கின்றால் அவனுக்கு எந்த பிளஸ்ஸிங்கும் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பலவீனமாக்கப்பட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு நன்மை நடக்கிறதுல காரணம் என்ன? அவங்க பாவத்தில் ஊறி இருக்கிறதுனால. ஒரு இடத்துல நம்ம சபைக்கு போகிறோம், நம்ம வந்து பைபிள் படிக்கிறோம், நம்ம வந்து பிரசங்கத்தை கேட்குறோம், ஜெபிக்கிறோம் சில நேரத்தில். ஆனால் நம்முடைய பாவத்தில் இருந்தோ மீறுதல் இருந்தோ அக்கிரமத்தில் இருந்தோ நாம் பின்வாங்குவதே இல்லை. அப்போ அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, நமக்கு வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். நமக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் ஆசீர்வாதம். ஏனென்றால் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஏன்னா நம்ம அப்பா வந்து ஐஸ்வர்யம் உள்ளவர். சொத்து யாருக்கு தான் உண்டுன்னா அவங்க பிள்ளைகளுக்கு உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ள அத்தனை பேருக்கும் அவருடைய ஐஸ்வர்யத்திலே அவர் என்ன செய்யறாருன்னா நம்மளுக்கு பூரணமாய் கொடுக்கிற தேவன். அப்போ அந்த ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. தகுதிப்படுத்துகிற காலம் வரை உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாரு. நீங்கள் ஏன் ஓடிட்டு இருக்கீங்க? ஏன் வந்து பொருளாதாரம் இல்லாமல் இருக்கு? ஏன் அப்படி இருக்கீங்கன்னா உங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த சுதந்திரத்துக்குள்ளாக வருவதற்காக. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமையாக விடுதலையாக்கப்படும் போது 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கானானுக்குள் போக வேண்டும், அதை சுதந்திரிக்க வேண்டுமானால் அவர்கள் பக்குவப்பட வேண்டும். பக்குவப்படுவதற்காக தான் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருக்கிற நிலையும் அங்கே நம்ம கவனிக்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பாவங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ பாவ மன்னிப்பின் ஜபத்தில் மனம் திரும்புதல் இருந்தே ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெற்றுக்கொள்வான். பாவத்தை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெற்றுக்கொள்ள மாட்டான். பாவத்தை அறிக்கையிடுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுகிறான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். ஆமென். அப்போ முதலாவதாக நாம் பார்த்தோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்வோமா? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற உறுதி நிச்சயம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தால்தான் மேற்கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். எப்பொழுது நான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறானோ அவன் அதிலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறான். ஒத்துக்கொள்ளவே இல்லை என்றால் அவன் பாவத்தில் ஊறி இருக்கிறான். அப்போ தான் ஒருவன் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கொள்ளும் போது அதிலிருந்து ரூட் அவன் என்ன செய்வானா கண்டுபிடிப்பான். எப்படி விடுதலை ஆக வேண்டும் என்று கண்டுபிடிப்பான். அதை கண்டுபிடித்து அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தர் உண்டு. அப்போ ரெண்டாவதாக நாம் மன்னித்தால் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்டீங்கன்னா, முன்பதாக இயேசுவண்டையிலே மன்னிப்புக்காக கெஞ்சினீர்கள், ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். இப்பொழுது நீங்கள் பரிசுத்தர்கள், நீங்கள் விசுவாசிகள், நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள்.
இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருத்தருடைய பாவத்தை நீங்க என்ன செய்ய முடியும்னா மன்னிக்க முடியும். ஏனென்றால் ஆல்ரெடி சொன்ன வசனம் தான், கட்டுண்ட கள்ளன் தன் கட்டுகளை அவிழ்த்து கொள்ளக்கூடாது, முடியாது. அப்போ என்னுடைய கட்டுகளை, பாவ கட்டுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அதை கலட்டி விட்டபடினாலே நான் சுதந்திரவாளி. இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்னொருத்தருடைய பாவத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவனாக இருக்கிறேன். ஆமென். நான் இன்னொருத்தருடைய பாவத்தில் இருக்க, சாபத்தில் இருக்கிறவருக்கு இயேசு என்ற தெய்வத்தை அறிமுகப்படுத்தி, இயேசு என்ற தெய்வத்தின் ரத்தத்தை அறிமுகப்படுத்தி, அவன் ரத்தத்தினாலே அவனுக்கு விடுதலை உண்டு என்று நிச்சயமாக அவனை அறிக்கையிட வைத்து அவன் கட்டுகளை அவிழ்ப்பது அன்று சீடர்கள் வேலையாக இருந்தது. இன்று நாம் எல்லோரும் சீடர்களாக இருக்கிறபடினாலே அந்த பணிக்குள்ளாக இருக்கிறோம். அப்போ நாம் மன்னித்தால் தான் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். ஓகே, நம்முடைய பாவம் எண்ண முடியாதது, எண்ணில் அடங்காதது. இங்கே கவனிக்கும் போது எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என்ன காரணம்? ஜென்ம பாவத்திற்கும் எல்லாம் சேர்ந்து நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். எனவே நாம் ஒருவருடைய பாவத்தை மன்னிப்போமானால் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்லை என்றால் நமது பாவம் மன்னிக்கப்படாது. நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். இப்போ அதே சமயத்தில் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், எனக்கு தீங்கு செய்தவர்களையும் நான் விடுதலை ஆக்க வேண்டும். யார்கிட்ட இருந்து விடுதலை ஆக்கணும்? என்னண்டையிலேருந்து அவங்க விடுதலை ஆக்கிடணும். ஒருவேளை எனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், எனக்கு தீமை செய்திருக்கிறான், அநியாயம் பண்ணியிருக்கலாம். இப்போ அவர்களை நாம் தண்டிக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய அநியாயத்தையும் என்னுடைய பாவத்தையும் இயேசு மன்னித்தது போல நானும் என் கீழே இருக்கிறவர்களுடைய அநியாயத்தையும் எனக்கு விரோதமாக எழும்பின எல்லா காரியத்தையும் நான் மன்னிக்க வேண்டும். இங்கே வாசிக்கும் போது நாம் மன்னித்தால் சோதனைக்கு தப்புவிப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவருடைய பாவத்தை மன்னித்தால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் அதிலிருந்து தப்புவிப்பீர்கள் என்றும், இரண்டாவதாக நாம் மன்னித்தால் தீமைக்கு தப்புவிப்போம் என்றும், மூன்றாவதாக நாம் மன்னித்தால் நம்முடைய கடன்கள் மன்னிக்கப்படும். எந்த கடன்கள்? பாவ கடன்கள் இருக்குமானால், பாவம் செய்திருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். எப்பொழுது? ஒருவருடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கும் போது, ஒருவருடைய மீறுதலை நீங்கள் மன்னிக்கும் போது, உங்களுக்கு விரோதமாக எழுப்பின மக்களுடைய துன்மார்க்கத்தை நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் சோதனையிலிருந்து ஆண்டவர் தப்பி வைப்பாரு, தீமையிலிருந்து ஆண்டவர் தப்பி வைப்பாரு. அடுத்தபடியாக உங்களுடைய பாவ கடனிலிருந்து ஆண்டவர் தப்பி வைப்பாரு. அடுத்தபடியாக பரமபிதா நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். எப்போ? நாம் ஒரு பாவத்தை மன்னிக்கும் போது பரமபிதா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இரண்டாவதாக கவனிச்சிட்டு இருக்கிறோம், பிறருடைய பாவத்தை நாம் மன்னிக்க வேண்டும். ஒருத்தவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டான், ஆனால் அவன் செய்த பாவத்திற்கு நிகராக நீங்கள் மறுபடியும் அவனை பழி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கலாம். பழி வாங்கிட்டீங்கன்னா இப்போ பழி வாங்கிட்டோம், ஆனால் நீங்கள் மன்னித்து மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க, உயிருள்ளவரை நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் நீங்கள் தண்டிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்காது. பட் நீங்களும் ரொம்ப நாளுக்கு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ ஒருத்தருடைய பாவத்தை நீங்கள் மன்னித்து மறந்து விடுங்கள். தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளையாகவும் கற்பனையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்து அவர் மறந்தது போல. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும், மனுஷனுக்கு நமக்கு விரோதமாக செய்திருந்தாலும் நீங்கள் மன்னித்து மறந்து விடுங்கள். அப்பொழுது பாவத்தை பரிசுத்த பிதாவாகிய தேவன் நமக்கு மன்னிப்பார். நீங்கள் ஜெபிக்கும் போது பிறருடைய குற்றங்கள் நம் மனதில் தோன்றினால் அவர்களை உடனே மன்னியுங்கள். சரி, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சாக வேண்டும், அழிய வேண்டும், அப்படி ஆக வேண்டும், இப்படி ஆக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிற மனமுள்ள கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு இருக்கிறது உண்டு சிலர். எனவே நீங்கள் ஜெபிக்கும் போது சிலருடைய பாவங்கள், சிலர் நமக்கு விரோதமாக எழும்பினவர்களுடைய முகங்கள் நமக்கு தெரியும். அவங்க நினைவுகள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் ஏன் அந்த நினைவு உங்களுக்கு வர வைக்கிறேன்டா அவர்களை மன்னிப்பதற்காக தான். உங்கள் இருதயத்தில் எப்போவுமே ஒரு கசப்போடு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எழுப்பின ஜனங்களுடைய அந்த இருதய எண்ணம் உங்களுக்கு வரும். அவன் எனக்கு விரோதமாக பண்ணியிருக்கான் ஆண்டவரே, அவன் அப்படியாய் போயிடணும் ஆண்டவரே, துன்மார்க்கு விரோதமாய் ஒன்றும் இருக்கக்கூடாதப்பா, அப்படி இப்படி நம்ம எத்தனை சபிக்கப்பட்ட வசனம் இருக்கோ அத்தனை வசனம் யாருக்கு தான் கொடுத்துட்றோம்? நமக்கு விரோதமாக செய்த ஜனகத்துக்கு கொடுத்துட்றோம். அப்படி இல்லாமல் ஆண்டவங்களுக்கு ஏன் அவங்க நினைவுபடுத்துகிற ஜபிக்கும் போது என்றால் அவர்களை மன்னிப்பதற்காகத்தான். ஆமென். ஏன் அப்படின்னு நம்ம அடுத்த ஹெட்டிங்கில் படிப்போம். நாம் எந்த அளவின்படி மன்னிக்கிறோமோ அதுபோல நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். நீங்கள் சிறியதென்றால்
உங்களுடைய பாவங்கள் சிறியதாயும் நீங்கள் பெரியது என்றால் உங்களுடைய பாவங்கள் பெரியதாயும். வேதம் சொல்கிறது அழகான ஒரு வசனம். கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுகை விதைக்கிறவன் சிறுகையும் பெருகை விதைக்கிறவன் பெருகையும் அறுப்பான். என்ன விதைக்கிறாயோ அதை நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. எந்தெந்த அளவின்படி விதைக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுடைய அறுவடை நிச்சயமாக இருக்கும். அப்போ வசனத்திலே கவனமாக வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். எப்பொழுது நாம் எந்த அளவின்படி மன்னிக்கிறோமோ அந்த அளவின்படி என்னுடைய மீறுதலும் பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்போ உன் சகோதரன் மனஸ்தாபப்பட்டால் மன்னிப்பாயாக. அவன் ஒருவேளை தவறு செஞ்சுட்டேன் என்று நினைத்து வருத்தப்படுறான், உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனடியாக அவனை மன்னிச்சு மறந்துடணும் அப்படிங்கிறார். எப்படி என்றால், ஒரு நாளில் ஒரு நபர் 7 முறை குற்றம் செய்தாலும் 7 முறையும் மன்னிப்பாயாக என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இடத்துல இருந்தீங்க, இயேசுவண்டையிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்க. இப்ப செகண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க மன்னிக்கிற இடத்துல தெய்வீக தன்மையுள்ள ஜனங்களாக இருக்கு. ஒருத்தருடைய கட்டுகளை விடுதலை ஆக்குகிற ஜனங்களாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அன்புக்கு அடையாளமே மன்னிப்பு தான். நமக்கு வீட்டில் பாருங்களேன், ரொம்ப யார் எந்த பிள்ளை ரொம்ப பிடிக்குமோ அந்த பிள்ளை என்ன செய்தாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா மன்னிச்சு விட்டுறோம். ரொம்ப பிடிச்ச மாதிரி பிள்ளைகள். ஒருவேளை நம்ம வீட்டில் ஏதாவது பிள்ளை நம்ம சரியாக பிடிக்காது அப்படின்னா அது சின்ன ஒரு தவறு செய்தாலும் அதை நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணணும், அடிக்கணும்னு நம்மளுக்கு தோணும். எனவே அன்பு அடையாளம் என்றால் அது மிகப்பெரிய ஒன்று மன்னிப்பு. சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பிசாசு நோக்கம் நம் இருதயத்திலே கசப்புகளை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். யாரை மன்னிக்க கூடாது, சபி என்று விரும்புகிறான். காரணம் என்ன என்றால், நீங்கள் சபித்தால் உண்மையாகவே மனிதர்களாகிய மற்றவர்கள் சபிக்கப்படுவார்கள். ஆமென். அப்போ நீங்கள் முடிஞ்சளவுக்கு என்ன செய்யணும்? மனிதர்களை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு பாத்திரவானாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று வசனம் சொல்லுகிறது. மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். நமக்கு எதிராக தவறு செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். பிறர் நமக்கு தீங்கை செய்யும் தவறுகளையும் நாம் மன்னித்து மறந்தே ஆக வேண்டும். இது எல்லாமே வசனத்தில் இருக்கிறது. வசனம் ரெஃபரன்ஸும் கூடவே போட்டிருக்கும். அப்போ நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் உங்களை குறித்தான ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார். பிறரை மன்னிக்கும் போதுதான் உண்மையான ரட்சிப்பு என்று பிறர் அடையாளம் காண முடியும். நீங்கள் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க எப்படி தெரியும் என்றால், நீங்கள் பிறருடைய பாவத்தையோ பிறருடைய அநியாயத்தை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அவர்களுடைய ஜனங்கத்தை நீங்கள் மன்னித்தால் அது நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தவறு செய்யும் பிறரை மன்னித்து மறந்து அரவணைக்க வேண்டும். எல்லாரும் பாவம் செய்தார்கள், தெய்வ மகிமை அற்றவர்களானார்கள். ஆனால் நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். அப்போ உங்கள் கண்கள் இருந்து ஒருத்தனுக்கு ஒரு கிருபை கிடைக்கும்னா அவன் ஆத்துமா தப்புவிக்கப்படும், அவன் ஆத்துமா ரட்சிக்கப்படும். உங்களாலே ஒரு நபர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். எனவே நீங்கள் பிறரை மன்னித்து மறந்து அரவணைக்க வேண்டும். அன்பு, வசனம் சொல்கிற அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒருவன் ஏதாவது குற்றத்தில் அகப்பட்டால் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்படுத்து என்று வசனத்தில் இருக்கிறது. ஒருவேளை குற்றத்தில் மாட்டிக்கொண்டால் அவனை சாந்தமுள்ள மனதோடு அவனை சீர்படுத்துவது நம்முடைய கடமை. இதெல்லாம் யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கப்பட்டு தெய்வத்தன்மை உள்ள ஜனங்களாய் வாழ்கிறவர்கள் இதை எல்லாத்தையும் செய்வாங்க. தெய்வத்தன்மை, மனித தன்மை இருக்குது, மிருகத்தன்மை இருக்குது, பிசாசு தன்மை இருக்குது, கடைசியாக தெய்வத்தன்மை இருக்குது. அப்போ மனிதர்கள் இயேசுவை அறியாத போது அவங்க பிசாசு தன்மையாக இருக்கிறாங்க. இயேசுவை அறிந்தும் வசனத்தின் பிரகாரம் வாழாதவர்கள் எல்லாம் மிருகத்தன்மையாக இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நீதி நேர்மை புண்ணியம் சேர்த்துக்கிறேன்டா என்று நினைக்கிறவன் மனித தன்மையாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது, தெய்வீகத்தன்மை. தெய்வீகத்தன்மை உள்ளவர்கள் யாரும் அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாங்க. அவர்களுடைய மரங்கள் கனி கொடுக்கிறது. அவர்கள் விலை உயர்ந்த ஜனங்களாக இருக்கிறாங்க. இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர் யார் என்றால் அந்த தெய்வீகத்தன்மை உள்ள ஜனங்களாய் வாழ்கிறவர்கள். இவர்களால் பிறருக்கு லாபம், இவர்களால் பிறருக்கு ஆசீர்வாதம், இவர்கள் முகத்தை பார்த்த ஜனங்கள் பிரகாசம் அடைவாங்க, இவர்களால் இந்த தேசத்துக்கு நன்மை, ஒரு நீதிமான நிமித்தம் அந்த பட்டணத்துக்கு நன்மை என்று. யார் என்றால் தெய்வீக தன்மையுள்ள ஜனங்களாய் வாழ்கிறவர், மகானாக மகாத்மாவாக இந்த உலகத்திற்கு முன்பதாக வாழ்கிறவன் அல்ல, கிறிஸ்துக்கு முன்பதாக வாழ்க்கை வாழ்கிறவன் அதை செய்ய முடியும். அப்போ 2 காரியத்தை நம்ம கவனிச்சோம். நம்பர் 1, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, மன்னிக்கப்பட வேண்டும்.
செகண்ட் ஒன் கவனிச்சோம், நான் பிறருடைய பாவத்தை மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும். மூணாவது பார்த்துட்டு இருக்கிறோம், நாம் பிறரின் பாவத்தை மன்னிப்பதால் மற்றவர்களின் நன்மைகள் என்ன. மிக முக்கியமாக நீங்கள் சில நேரத்தில் சிலர் மன்னிக்காமல் இருக்கிறதுனால ஆண்டவர் அவங்களை மன்னிக்காமல் இருக்கிறாரு. எத்தனை ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. சில பேர் நீங்கள் சபிக்கிறதுனால எத்தனை ஜனங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. நீங்களாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? யாருக்கு ஆசீர்வாதம் தர போகிறீங்க? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, உங்களோட பழகுகிறவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காக தான் நீங்கள் இருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லிடுங்க. நீங்கள் என்ன செஞ்சிடணும், நான் ஜபிக்கும் போது உங்கள் அக்கம் பக்கம் வீட்டை எல்லாம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும். ஆமென். உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும், உங்கள் அக்கம் பக்கம் வீட்டார் எல்லார் பேரும் சொல்லி அவங்கள ஆசீர்வதிங்க, ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கேட்கிறார். அதாவது ஆசாரியன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கக்கூடியவங்களா எங்க? சில நேரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, நான் சபிச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கோம். நான் சொன்ன மாதிரியே அவன் வீணாக போயிட்டான்டா, நான் சொன்ன மாதிரியே நாசமாக போயிட்டான்டா, நான் சொன்ன மாதிரியே அப்படி ஆகிட்டான்டா, இப்படி ஆகிட்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எனவே நம்ம சொல்வதனால ஒருத்தருடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஸோ நம்ம சொல்வதனாலே அவன் விபத்துக்குள்ளே மாட்டிக்கிறான். நம்ம சொல்வதனால ஏதோ ஒரு லாஸ் ஆஃப் அவனுக்கு நடக்குது. அப்புறம் நம்ம பெருமைப்படுறோம், ஐயோ நம்ம சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிச்சிருப்பீங்கன்னா அந்த பாத்திரம் ஆசீர்வாதம் பாத்திரம் வந்திருக்கும். நீங்கள் ஆசீர்வதித்திருப்பீங்கன்னா அவன் கீழே விழுந்திருக்க மாட்டான். நீங்கள் ஆசீர்வதிச்சிருப்பீங்கன்னா அவன் பிளஸ்ஸிங்காக வந்திருப்பான். நான் பேசுங்க, புரியுதுங்களா? எனவே ஆசீர்வாதமான பாத்திரமா. அப்போ நீங்கள் அழைக்கப்பட்டது நம்பர் 1 பாவத்தை மன்னிக்கப்பட்டவர்களாக, நம்பர் 2 பாவத்தை மன்னிப்பு கொடுப்பதற்காக, மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்கள் மன்னிப்பதால் அவருக்கு ஆசீர்வாதம், மன்னித்து ஆசீர்வதிங்க. எனவே நம்ம செகண்டாக பார்த்தோம் மன்னிக்கிற வாழ்க்கை, நீங்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக செய்வீங்க. மூணாவதாக பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் மன்னிப்பதினாலே அவங்களுக்கு ஆசீர்வாதம், மன்னிக்கிறது மட்டுமல்ல அவங்களை நீங்கள் பிளஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, அவங்களுக்கு என்ன நன்மை நடக்கும்? யாருக்கு? உங்களுடைய ஆப்போசிட் பர்சன், உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கன், உனக்கு விரோதமாக தீங்கு செய்தவன், உன்னை அழிக்க நினைக்கிறவன், உன் சொத்துக்கெல்லாம் பிடுங்கிக்க நினைக்கிறவன், எப்படியாவது உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறவனை நீங்கள் மன்னித்து நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆமென். இப்போ சிம்பிள், என் வீட்டை அபகரிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான், என் அண்ணன் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வீடு, அவருக்கு வீடு கிடையாது. ஸோ என் வீட்டை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி என் அண்ணன் நினைக்கிறாரு. நாம் அவரை விரோதமாக நம்ம ஜெபம் பண்ணுறது உண்டு. நாம் எப்படி ஜபிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே என் அண்ணனுக்கு 2 வீடாக கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன் சொல்லுங்கள்? அவருக்கு 2 வீடு கொடுத்துட்டீங்கன்னா என் வீட்டை அவன் அழிக்கணும்னு நினைப்பானா மாட்டானா? நினைக்க மாட்டான். பிளஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பதாக நின்று அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை மன்னித்து அவங்கள பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரே என் வண்டியில் இருக்கிற பெட்ரோல்லாம் திருடின்னு போகிறான், ஆண்டவரே அவன் பெட்ரோல் பங்க் வைக்கும்படி நீ அவனை ஆசீர்வதிங்க. பங்க் வச்சுல திருடுவானா? திருட மாட்டான். ஸோ யாருக்கெல்லாம் இல்லாமல் இருக்கோ அவனை திருடுறான், இருக்கும்படி ஆசீர்வதிங்க. அவனுக்கு எல்லாமே இருக்கணும்னு ஆசீர்வதிங்க. அவனை ஆசீர்வதிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக அவன் கட்டாயமாக செய்ய மாட்டான். ஆமென். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது பிறர் ஆசீர்வதிக்கிறது என்ன நன்மை, இதெல்லாம் சேர்ந்து வாசிச்சிட போகிறோம். நாம் பிறரை மன்னிக்கும் போது தேவன் அவர்களை மன்னிக்கிறார். ஏனெனில் மன்னிக்கும் அதிகாரம் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு உண்டாயிருக்கிறது. மனிதர்களின் பாவங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அவர்கள் மரண ஆக்கினைக்கு போவார்கள். எனவே நாம் அவர்களை மன்னித்து மீட்டெடுப்போம். பிசாசானவன் நம்ம இருதயத்தில் விதை விதைத்து வைத்திருக்கிறான். மன்னிச்சிடாத, கோவப்படு, தண்டிச்சிடு, பழி வாங்கிடு, அடி பொழந்துடு. ஏன்னா அந்த ஆத்மா நரகத்திற்கு போவதை அவன் விரும்புகிறான். பிசாசானவன் என்கிட்ட அந்த ஆத்மா வந்துடணும், எனவே நீ ஆசீர்வதிச்சிடாத, நீ ஆசீர்வதித்தா உன் ஆண்டவர் எப்பவுமே ஆசீர்வதிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? தயார் நிலையில் இருக்கிறாரு. நீ ஆசீர்வதிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் பிடிச்சிருவாரு. ஒருவேளை நீங்கள் ஆசீர்வதிக்கலை அப்படின்னா நான் பிடிச்சிருவேன். நம்மக்கிட்ட பிசாசு பேசுகிறான், நீ ஆசீர்வதிச்சிடாத, நீ சபிச்சிடு, நீ சபி ஃபஸ்ட்டு, நீ சபிச்சா அந்த ஆத்மா யாருக்கு? எனக்கு, பிசாசுக்கு. சபிச்சிடு, அவங்க விரோதமாக செய்யு, அவங்க விரோதமாக ஜெபம் பண்ணு, பைபிள் இருக்கிற எல்லா வசனம் எடு, உபாகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலேருந்து எடுத்துக்கோ. சபி, எல்லாம் நான் சபிக்கிற வசனம் இருக்கோ அத்தனும் சபி, தயவு செஞ்சு சபிங்க. யார் சொல்கிறது இதெல்லாம்? ஏன்னா நீங்கள் சபிச்சிட்டிங்கன்னா அவன் யாருக்கு தான் சொந்தம்? பிசாசுக்கு சொந்தம். ஆனால் ஆசீர்வதிச்சிட்டிங்கன்னா
பரிசுத்த ஆவியானவர் அவனை பிடித்து கொள்வார். ஆமென். அவனை ஆசீர்வதிக்கவே அவனை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மன்னிக்கிறதா உங்களுக்கு என்ன நன்மை? எவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் பாரமாக இருக்கும். பாருங்களேன், நீங்கள் அவங்கள மன்னிக்கல அப்படின்னா கர்த்தர் கரம் எங்கே இருக்கும்? அவன் மேலே பாரமாக இருக்கும். செகண்ட் ஒன் கவனிக்கும் போது விபச்சார ஸ்திரியை செய்த அநேக பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்தார் அப்படின்னு நாம் படிக்கிறோம். ஓகே, சிலுவை மரத்தில் தொங்கிய போது ஒரு புறத்தில் இருந்தவனை அவர் மன்னித்தார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது கெட்ட குமாரனை, எனவே மனம் வருந்தி வருகிற எந்த பாவியையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். சமாரியா ஸ்திரீ பாவ மன்னிப்பை பெற்றாள் என்று வாசிக்கிறோம். பாவங்கள் மன்னித்ததால் அந்தகாரம் அவர்களை விட்டு நீங்கும். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ கெட்ட குமாரன் வாழ்க்கையிலே புதுசாக எல்லாமே கிடைச்சிது. சமாரிய ஸ்திரீ வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பின் திட்டம் கிடைத்து அந்த சமய தேசம் முழுவதற்கும் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்போ பாவங்கள் மன்னித்தால் அந்தகாரம் அவர்களை விட்டு நீங்கும். இருள் அவர்களை விட்டு நீங்கும். எனவே பாவங்களை மன்னிப்பதினாலே மனிதருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ பாவத்தை நீங்கள் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா அநேக ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. யாருமே சபிச்சிடாதீங்க, யாருமே தண்டிக்காதீங்க. யாருடைய பாவத்தை நீங்களாம் மன்னிக்க முடியுமோ உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்கள் அவர்களுக்கு மனதார மன்னித்து அவர்கள் அது மறந்துடுங்க. உங்களுக்கு விரோதமாக சூனியம் பண்ணுறானா, சைவனை வைக்கிறானா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன தேவைக்காக சைவனை வைக்கிறாங்க கவனித்து ஜெபம் பண்ணுங்க. அந்த தேவையை ஆண்டவர் நம்மை பார்க்க ரட்டத்தனையாக கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அப்படி அவனுக்கு ரட்டத்தனையாக கிடைத்ததுன்னா உங்களை கட்டாயமாக அவன் தொந்தரவு பண்ண மாட்டான். அவனை மன்னிச்சு ஆசீர்வதிங்க. ஏனென்றால் நீங்கள் மன்னிக்கலைன்னா அவன் மேலே அந்தகாரம் இருள், அந்த இருள் அவனை சூழ்ந்திருக்கும். ஏன் நான்காவதாக பார்க்கும்போது பாவத்தை எப்படி இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்க முடியும்? இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறதா? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா? இப்போ 3 காரியத்தை நாம் படிச்சிட்டோம். நம்பர் 1, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்பர் 2, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிமித்தம் நான் பிறரின் பாவத்தை மன்னித்தேன். மூன்றாவதாக நான் பிறர் பாவத்தை மன்னித்ததினாலே அவருக்கு கிடைத்ததான ஆசீர்வாதம். இல்லை என்றால் மன்னிக்காமல் இருப்பேன், ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறதான சாபம் என்றதான வசனத்தை நாம் படித்தோம். நான்காவதாக பாவத்தை எப்படி இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்க முடியும்? நம்பர் 1 பார்க்கும்போது தேவனிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. அவரண்டாலே மன்னிப்பு உண்டு. ஏனென்றால் அவர் சுத்த கண்ணர், வெளிச்சம் உள்ளவர், பரிசுத்தர். அவரண்டாலே இருள் சேராது, இருள் எள்ளளவும் அவரண்டாலே சேராது, வெளிச்சம் உள்ள தேவன். எனவே எந்த சூழலும் பிரகாசிக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசுவின் ரத்தம் அநேக பாவங்களை மன்னித்தது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பு, அவருடைய ரத்தம், அவருடைய மன்னிப்பு எல்லா ஜனத்திற்கும் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், பாவங்களை மன்னிக்கிறார். ஒருவேளை அன்று நம்முடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாம் இன்னைக்கு இருளின் ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் அன்று என் பாவத்தை அவர் மன்னிக்கிறார். மன்னிக்க அதிகாரம் அவருக்கு உண்டு. அவர் மன்னித்தேன் என்று சொன்னப்படும் போது மக்கள் சொல்றாங்க இவர் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று இயேசுவை அவர்கள் பரீட்சை செய்தார்கள். ஏனென்றால் மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு உண்டு? மெஸ்ஸியாவுக்கு உண்டு. ஏன் மெஸ்ஸியாவுக்கு உண்டு? அவர் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். அவர் ரத்தத்தில் பாவம் இல்லை, அந்த அவர் சுபாவத்தில் பாவம் இல்லை, எண்ணத்தில் பாவம் இல்லை. ஸோ அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி செய்யப்பட்டவரும் அவர் இந்த பூமிக்கு வந்தவரும் மனுஷ பாவத்தை சுமந்து கொண்டு விடுதலை ஆக்குகிறதுமாக இயேசு கிறிஸ்து இருந்தபடினாலே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. தேவன் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அப்படியே கர்த்தரின் மன்னிப்பும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் மனிதனை மன்னித்து அவனை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கவனிங்க, ஆதியாகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பிசாசு பாவம் செய்த போது அவன் விழுந்துட்டான், இருள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா பூமி ஒழுங்கினமாக இருந்தது, வெறுமையாக இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் கர்த்தர் பூமியை படைக்கும்போது எப்படி படைத்தார்? தேவன் அதினின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாயும் அழகாயும் சிருஷ்டித்தார். அப்போ பிசாசு தவறு செய்யும்போது அவன் விழுந்து போனான். அவனை ஆண்டவர் தேடவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை, போகவும் இல்லை. அதே ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் தவறு செய்யும்போது ஆண்டவர் தேடினார், கூப்பிட்டார், அவங்ககிட்ட போகிறார்.
என்ன காரணம்? பிசாசுக்கு ரட்சிப்பின் திட்டம் இல்லை, மனிதனுக்கோ ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறது. பிசாசு தேவ தூதர்கள் ஒன்ஸ் விழுந்துட்டாங்க அப்படின்னா விழுந்தே தான். ஆனால் மனிதர்கள் நம்ம அப்படி கிடையாது. விழுந்தாலும் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து நம்ம மண்டையில் வந்து மீட்டெடுக்க அவர் விரும்புகிறார். ஆமென். ஏன்னா மனுஷனுக்கு பாவம் செய்யும் போதும் அதிலிருந்து மீறுதல் செய்யும் போதும் அதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. எவர்களின் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இனி பாவம் செய்யாத, பாவம் இல்லை என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் பாவம் உண்மையாகவே இல்லாமல் இருந்தது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னப்படும் போது அவன் விடுதலை ஆகி அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அப்போ பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவரை அல்லாமல் யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் என்று பூமியில் இருக்கிற நமக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவர்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னியாதிருப்பாரோ அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படாது. அப்போ இயேசு கிறிஸ்து மன்னித்தால் அந்த உண்மையாகவே அவங்க மன்னிக்கப்படுறாங்க. பாவத்தை மன்னிக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பூமியிலே பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்போ மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்டு. பாவத்தை போக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்க, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நன்மை உண்டாகும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் உங்கள் இருதயத்து எண்ணங்கள் நிறைவேறும். இன்றைக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம்? பாவ மன்னிப்பு நிச்சயம் இயேசு வண்டியில் உண்டு. என் வாழ்க்கையில் நல்லது நடந்தாதான்னு சொல்லி மனுஷனை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மக்களை தேடி ஓடிட்டு இருக்கோம். அரசாங்கத்தை நம்பி ஓடிட்டு இருக்கோம். பணத்தை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம். வேலையை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எதுவுமே உங்களை ரட்சிக்காது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னப்பட மாத்திரத்திலே ஒரு வியாதியஸ்தன் எழும்பி நிற்கிறான். தன் பாவங்கள் உங்களை மூடிக்கொண்டிருக்கப்படினாலே கடனில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பொருளாதார அழிவில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பாவங்கள் மூடிக்கொண்டிருந்தால் வியாதியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எனவே முதலாவது சரண்டர் ஆயிடுங்க ஆண்டவர்கிட்ட. இயேசுவின் தழும்புகளினாலே என் வாழ்க்கையில் சுகம் கிடைக்கும். ஆமென். இயேசுவின் ரத்தத்தினாலே சுகம் கிடைக்கும். ஏன்னு ஆசீர்வாதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு நீங்கள் ஓடுறோம் ஆசீர்வாதத்துக்காக. எங்கெல்லாம் ஓட முடியுமோ, எதையெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பர்மனெண்ட் ஆனது, எப்போவுமே அது தடை இல்லை. ஆமென். உங்களுக்கு முன்பதாக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்டப்பட மாட்டாது. ஆமென். பாவத்தை போக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை அவரால் போக்க முடியும். மனிதன் செய்த அனைத்து பாவங்களையும் சுமந்து தீர்க்கவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமென். அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கவே இயேசு வெளிப்பட்டார். எந்த பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பதற்கு அவருக்கு பொருட்டல்ல. ஆனாலும் பாவத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பாவங்கள் நாளை நீங்கள் மறிப்பீர்கள். பாவம் செஞ்சுட்டு இருக்கிற இயேசு அறிந்த போது, இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது, ஒருவேளை அந்த உணர்த்துதல் வரும்போது நான் அர்ப்பணித்து ஒருவேளை என் பாவத்துக்கு நான் செய்ய மாட்டேன்னு நான் சரண்டர் ஆகிட்டேன்னா அதுலேருந்து ஆண்டு விடுதலை கொடுக்குறாரு, எந்த பாவமாக இருந்தாலும். ஆனால் அந்த பாவத்தை நீங்கள் மறுபடியும் செய்வீங்கன்னா இன்னொரு முறை சிலுவையில் அறையப்படுவதற்கு இன்னொரு தேவன் இல்லை. இன்னொரு முறை உங்கள் பாவங்களுக்காக ஒருவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு, மரிப்பதற்கு இன்னொரு கடவுள் இல்லை. ஒரே முறை அவர் மரித்து மொத்த மனுஷனுடைய பாவத்தை அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார், விடுதலையாக்கியிருக்கிறார். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஓகே, 4 காரியங்கள் பார்த்துருக்கோம். நம்பர் 1, நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லோரும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். 2வதாக மன்னிக்கப்பட்ட நாம் பிறரின் குற்றங்களை மன்னிக்கிறோம். யார் பிறர் குற்றங்களை மன்னிக்க முடியும் என்றால் மன்னிப்பை பெற்றவன். எல்லாராலும் அது செய்ய முடியாது. ஸோ நீங்கள் தெய்வீக தன்மை கொண்டவர்களாக மாறி இருக்கீங்க பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதால். 3வதாக மற்றவங்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்கலைன்னா அவங்களுக்கு நடக்கிறதான சாபத்தை குறித்து நாம் படித்தோம். அவங்க வாழ்க்கை தரங்கள் வேஸ்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் சபிச்சிங்கன்னா கட்டாயம் வேஸ்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் யாரெல்லாம் சபிக்கிறீங்களோ, யாரெல்லாம் நீங்கள் விரோதமாக பேசுகிறீங்களோ உண்மையாகவே அவங்க வேஸ்ட் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் யாரையும் சபிக்காதீங்க, இன்றை மட்டும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிப்பதே உங்களுக்கு கையில் கொடுத்ததுக்கான ஒன்று. 4வதாக படித்தோம், இயேசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு உண்டு? இயேசு கிறிஸ்து உண்டு. 4 காரியத்தை பார்த்தோம். மன்னிக்க வேண்டும் என்று தெய்வ மனிதர்கள் துடித்தார்கள். மன்னிப்பு எப்படியாவது மக்களை மன்னிக்கணும், எப்படியாவது மக்களை மன்னிச்சிடணும்னு சொல்லி துடித்து கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்த தெய்வ மனுஷர்கள்
எனவே தொடர்ச்சியாக இந்த கண்டினியூ வாய்ப்பு இருக்குன்னா அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஆமென். ஓகே, செவ்வாய்க்கிழமை பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேன். மன்னிப்புன்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள். நம்ம மன்னிப்பு பெற்றுட்டு மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறோம். பழி வாங்கல எப்படியாவது அப்படின்னு துடிக்கிறோம். ஆனால் நம்மளை ஒருத்தர் மன்னிச்சாருன்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்மளை ஒருத்தர் தண்டிச்சு தான் என்ன பண்ணியிருப்போம். இயேசு நம்மளை தண்டிக்காமல் என்ன பண்ணார்? மன்னிச்சார். அல்லேலூயா. அதே போல் தான் நம்ம கூட மற்றவங்களை தண்டிக்காமல் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். மன்னிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க? ஆசீர்வாதம் கிடைக்குது. மன்னிக்கல என்ன கிடைக்குது? மன்னிக்கல என்ன கிடைக்குது? கோபம் உள்ள அப்படியே இருக்கும், எரிச்சல் அப்படியே இருக்கும், நமக்கு அந்த வியாதி பெருசாகினே இருக்கும். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சபிச்சுன்னு இருப்போம். அவங்க பார்க்கும் போதெல்லாம் நமக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா பிரெயின் எல்லாம் வீக் ஆகிடும். அவள் மன்னிச்சிட்டாக்கா சிரிக்கிறோம் இல்லைங்களா? நல்லா இருக்கிறீங்களா? அப்போது மகிழ்ச்சி, உடம்பெல்லாம் ஆரோக்கியம் ஆகுது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதில் மன்னிப்பு ரொம்ப பெருசுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மன்னிப்பை பெற்றுக்கணும். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. அவர் யார்? மன்னிக்கிறவர். ஆமென். உலகத்தின் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் சிலுவையில் என்ன பண்ணுறான்? அவர் விலைக்கிறையும் கொளுத்துறாரு. அவர் ரத்தத்தில் வந்து நம்ம மன்னிப்பு உண்டு. அதனால் எழுத நிற்பாமா இல்லை அப்படியே சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் மற்றவங்களை மன்னிக்கணும். மன்னிக்கல கட்டினா எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, எவ்வளோ வேதனை இருக்குதுன்னு தெரியும். அடுத்து மன்னிக்கிறது இயேசு ஒருவர். 4வது ஃபஸ்ட்டு நம்ம மன்னிக்க பெற்றுக்கிறோம். 2வது நாம் மற்றவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. 3வது மன்னிக்கல கட்டினா நமக்கு